எக்கச்சக்கமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எது பெஸ்ட்டான ஸ்கீம் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜென்ரலாகவே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், சுகன்யா சம்ரித்தி யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வேரி ஆகும். ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த ஸ்கீமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 10-15 இயர்ஸ்க்குலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்கீம் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலேயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு நம்ம மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ண மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னால் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மந்த்லி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு மூலயமா எனக்கு வந்து முதலீட்டோட சேர்த்து வட்டியோட கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அதோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.7% இருக்கு. அப்போது 5 இயர்ஸ் கழிச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs இருக்கும். எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 56,000 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3,56,000 அந்த மாதிரி இருக்கும். உங்களால் வந்து லம்சம் அமௌண்ட் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வட்டியும் முதலமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். யூ ஹர்ட் இட் ரைட், இன்கம். ஸோ இந்த பிளானில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு மந்த்லி வந்து இன்கம் கிடைக்க போகுது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பொறுத்தவரைய உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது. அந்த லம்சம் அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அது மூலயமா மந்த்லி ப்ராஃபிட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்துட்டு 2-3 அக்கௌண்ட்டோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மந்த்லி வந்து ஏதாவது பே பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மூலியமா நீங்கள் ஒரு லம்சம் அமௌண்ட் போடுவீங்க, அது மூலியமா உங்களுக்கு மந்த்லி ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வரும். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வந்து 9 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் இந்த ஸ்கீம்ல. வித் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். மந்த்லி எனக்கு வந்து 5,500 rupees வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் நான் ப்ராஃபிட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அடுத்தாவது நம்ம பார்க்கக்கூடியது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60+ ஏஜாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயமா இருக்கணும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கீமுக்கு வந்து பயங்கர பெனிஃபிஷரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கர அதிகம். 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குவார்டர்லி வைஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இயர்லி 4 times வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ இந்த ஸ்கீம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்துட்டு 2 lakhs rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். வித் ரேட் ஆஃப் 8.2
8.2% இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ எனக்கு இயர்லி, அதாவது இயர்லி 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ண 2,000 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மூலிமா கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 இருக்கும். ஸோ 2,82,000 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ மற்ற ஸ்கீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்குது, அதாவது 8.2%. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷரியான ஸ்கீம் தான் சொல்லணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு இப்போ நான் சொன்ன 3 ஸ்கீமோட கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம மந்த்லி ஒரு குறிப்பிட்ட தொகை பே பண்ணவும் தேவையில்லை. அட் த சேம் டைம் பேங்க் சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கு வந்து வரப்போகிறதும் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? எஸ், இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த காசு தேவையும் இல்லை. ஒரு 5 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் முடிவு இருக்கு இல்லையா, அப்போது வட்டியும் முதலமாக சேர்த்து அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பயங்கர அதிகமாக இருக்கும். பயங்கர பெனிஃபிஷரியான ஒரு ஸ்கீம் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு நான் இந்த அமௌண்ட்டு பே பண்ணவும் தேவையில்லை, எனக்கு ரிசீவும் ஆகாது இன் பிட்வீன் பீரியடில். 5 இயர்ஸ் கழிச்சு இந்த இன்வெஸ்ட் பண்ண 5 lakhs ப்ளஸ் எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 2.5 lakhs, ஸோ சேர்த்து 7.5 lakhs, கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து எனக்கு லாபமாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது, இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஃபியூச்சரில் வந்து எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அடுத்தாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி பற்றி நம்மள பல பேருக்கு தெரியும். இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து எஃப்டி, விச் இஸ் 6.5%. எஃப்டியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா மந்த்லி அது மூலயமா வந்து எஃப்டி நம்மளுக்கு கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எஃப்டியில் நான் வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன், குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு மந்த்லி நான் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.5%. இந்த எண்ட் ஆஃப் தி 5 இயர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண 10 lakhs எனக்கு வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் 3 lakhs. ஸோ 13 lakhs வந்து என் கையில் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன டாப் 5 பெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். லம்சம் அமௌண்ட்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வெறும் குறிப்பிட்ட தொகை தான் வந்து என்னால் பே பண்ண முடியும். எஸ்ஐபி மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்டி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். எனக்கு வந்து லம்சம் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும், பட் தென் மந்த்லி எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். எனக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் வேணும், பட் தென் மந்த்லி 4 டைம்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அதே மாதிரி என்கிட்ட லம்சமான அமௌண்ட் இருக்குது, இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஃபியூச்சரில் தான் தேவை, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஒரு பெஸ்ட்டான பிளான், பயங்கர பெனிஃபிஷரி. லாஸ்ட்டாக பார்த்தது எஃப்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ எஃப்டி பற்றி